முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் K.N. நேரு. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வெல்கம் டு கமெண்ட் ஷோ. கருத்துரை பகுதியில் நிறைய கேள்விகள் வந்திருந்தது. முதல் கேள்வி பிரகாஷ் நடராஜன் கேட்டிருக்காரு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட நகைகள் இப்போ வந்தது இல்லை தமிழ்நாடு அரசு, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் ஷோல பேசுங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே, அதை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இது என்ன ப்ராப்பர்ட்டிங்கிறத பார்த்தா மக்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்கு தான். 1991 96 வரைக்கும் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்துட்டாங்க ஜெயலலிதா அப்படிங்கிற வழக்கு முதல்ல தமிழ்நாட்டில் நடந்தது. அதன் பிறகு சாட்சியங்களை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கர்நாடகாவுக்கு வந்து மாற்றினாங்க. கர்நாடகாவில் நீண்ட ஆண்டுகளாக விசாரிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு 100 கோடி அபராதம், 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தினாங்க. ஜெயலலிதா வந்து மறைஞ்சிட்டாங்க. கூட இருந்த நிறைய பேர் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தாங்க. சசிகலா உள்ளிட்ட இளவரசி நிறைய பேர் ஜெயிலுக்குலாம் போயிட்டு தான் வந்திருக்காங்க. அப்ப சுமார் 1562 ஏக்கர் மதிப்பிலான நில ஆவணங்கள், அப்புறம் 11,344 புடவைகள், 750 காலணிகள், அப்புறம் வைரம், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட நகைகள் மட்டுமே 27 கிலோ. ஓகே, இதெல்லாமே கர்நாடக அரசு கருவூலத்துல வந்து இருந்தது. இந்த 2023 நரசிம்மமூர்த்தி அப்படிங்கிற சமூக ஆர்வலர் கர்நாடக நீதிமன்றத்திலே கேஸ் போடுறாரு. திரும்பவும் தமிழ்நாடு அரசு கிட்ட தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு திட்டத்தை நீங்க ஒப்படைக்கணும், இந்த வழக்கு நடத்திய கர்நாடக அரசுக்கும் உரிய நிதி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்துறாங்க. 5 கோடி ரூபா வந்து கொடுக்கணும் கர்நாடக அரசுக்கு இந்த வழக்கை நடத்தினதுக்காக, மீதி எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அண்மையில தான் வந்து ஒரு 6 பெட்டியில இந்த 1532 ஏக்கருக்கான ஆவணங்கள், நில ஆவணங்கள், அப்புறம் இந்த நகையெல்லாம் கொடுத்துருவாங்க. 27 கிலோ நகை இதெல்லாம் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. புடவைகள்லாம் என்னாச்சு? புடவைகள் எல்லாமே தான் ஒப்படைச்சிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு உயர்மட்ட குழு வந்து ஒரு ஆலோசிக்க போறாங்க, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏலம் வர்றதுக்காக. இது எடுத்துட்டு போய் ஏலம் விட முடியாது, ஏன்னா முன்னாள் முதலமைச்சருடைய பொருட்கள் அது. அந்த தீர்ப்புலையுமே இதுக்காக வழிகாட்டுதல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், அதை செக் பண்ணணுமா சட்ட ரீதியாகவும். ஓகே, செக் பண்ண பிறகும் ஏலம் விடணும்னா கூட அமைச்சரவை ஒப்புதல் வேணுமா. அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த உடனே அரசாணை வந்து வெளியிடணுமா. அரசாணையை வெளியிட்ட உடனே வருவாய்த்துறை தான் ஏலம் வந்து விடுவாங்களாம். இப்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போது 2026. இந்த சமயத்துல ஜெயலலிதாவுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஏலத்துக்கு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு அனுதாப அலைகளா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது திமுகவுக்கு எதிராக கூட மாறலாம். அப்படிங்கிறதுனால அந்த உயர்மட்ட குழு ஆலோசனை அடிப்படையில தான் முடிவெடுக்க போறாங்க. ஆனா இதெல்லாமே இருக்குங்கிறதையும் கருத்துல கொள்றாங்களாம் அவங்க. ஓகே, இப்ப வந்து தமிழ்நாடு கருவூலத்துல அந்த பொருட்கள்லாம் இருக்க போகுது. நந்தனத்துல இருக்கிற அந்த அரசு கருவூலத்தை தான் வச்சிருக்காங்க. ஓகே, ஆனா போய் பார்க்க முடியாது. நந்தனம் போற போக்குல தான் பார்த்துட்டு போனா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாமா. அதே மாதிரி ஜெயதீபா வந்து நீதிமன்றத்துக்குலாம் போய் எனக்கு தான் வேணும்னாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஜெயதீபாவுக்கு. அமெரிக்கால இருந்து நிறைய பேர் அன்டாக்குமெண்டட் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலா உள்ள குடி வந்துட்டாங்கன்னு வெளியேற்றினாங்க. இந்தியர்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. கைவிலங்கு, கால் விலங்குலாம் போடப்பட்டு. இதுல என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கால இருந்து ஏன் வடநாட்டவர்கள் தான் அதிகமா வெளியேற்றப்படுறாங்க, தென்னிந்தியால இருந்து யாருமே இல்லையே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா பாலசுப்ரமணியன் வந்து கேட்டிருக்காங்க. சட்டத்தை மதிச்சு நடக்கிறாங்க. ஆமா, அதுதான் பதில். அதுல என்னன்னா, இப்ப நம்ம தென்னிந்தியால இருந்து அங்க நிறைய பேர் இருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. இங்க இருந்து லீகலா கல்வி தகுதியின் அடிப்படையில் அங்க வேலை தேடுறது, ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் அங்க வேலை தேடுறது, இது எல்லாமே பண்ணி ப்ராப்பரா ஒரு ரூட்ல இமிகிரேஷன் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் அங்க வந்து போறாங்க. லீகலா போறாங்க. அதுக்கான அவேர்னஸும் இங்க இருக்கு. அது வட இந்தியால அவேர்னஸும் கம்மியா இருக்கு. கல்வியிலையும் இன்னும் முன்னேற்றம் தேவைப்படுது அப்படிங்கிறதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, இங்க H1B விசா அது வந்து அதிகமா வாங்குறது இந்தியர்கள் தான் சொல்றாங்க. அதுலயும் இந்தியர்கள்லையும் 70% பேர் தென்னிந்தியர்கள் தான் இந்த H1B விசா வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க கடந்த காலங்கள்ல. ஸோ இந்த மாதிரி போறாங்க சவுத் இண்டியன்ஸ். அதே நேரத்துல நார்த் இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4 ஸ்டேட்ல இருந்து அதிகமா அங்க வந்து போயிருக்காங்க. ஒன்று வந்து பஞ்சாப், அப்புறம் ஹரியானா, யூபி, குஜராத், இந்த 4 ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்கு இல்லீகலா வந்து போயிருக்காங்க. அவங்கள தான் அந்த வெளியேற்றுற நடவடிக்கையை அமெரிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. இதுல பஞ்சாப்ல என்ன அப்படின்னா, ஒரு வீடு வாசல், நம்ம வந்து நல்லா வசதியா வாழ்றோம், இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் பெருமை இல்லை. அதை தாண்டி நம்ம வீட்டுல ஒரு ஆள் வெளிநாட்டுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருமை, இது ஒரு பெருமைன்னு ஒரு சோஷியல் ப்ரெஷரே அங்க பஞ்சாப்ல நிறைய இடங்கள்ல உருவாயிருக்கான்.
இதனாலேயே வந்து எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணும்னு சில பேர் கிளம்புறாங்க. அது நேர்மையான வழியில போக வேண்டியதானே. ஆமா. அது வந்து இன்னொன்னு என்னன்னா, குஜராத், பஞ்சாப்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அன்லைசன்ஸ்டு ஏஜென்ட்ஸ் இருக்காங்களாம். இவங்கெல்லாம் ஃபேக்கா டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுல இருந்து இல்லீகலா எப்படி போலாம், ரூட் மேப் எல்லாம் போட்டு குடுத்து போக வைக்கிறாங்க. பணம் வந்து 40 லட்ச ரூபாய்க்கு கிட்டலாம் வாங்கிட்டு, அவங்க வந்து வீட அடகு வச்சு, இல்ல நிலத்த வித்து இந்த மாரிலாம் போறாங்க. அதுவும் வந்து என்னன்னா, ஒரு நம்பிக்கை குடுத்துடுறாங்களாம். அங்க போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். போற வரையும் கொஞ்சம் இதா இருக்கும். அங்க போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல அப்படின்லாம். இத நம்பி வந்து நெறைய பேர் அங்க பணம் குடுத்து, இங்கேருந்து வந்து ஈக்வடார் அந்த மாதிரியான சில நாடுகளுக்கு வந்து போயிட்டு, அங்கேருந்து பனாமா, கொலம்பியா இது வழியா மெக்சிகோவுக்கு போயிட்டு, மெக்சிகோ வழியா தான் இந்த பார்டர் கிராஸ் பண்றது அதிகமா நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு ம். நேர்மையா படிச்சு ஒரு வேலையை வாங்கி போலாம்ல, விசா போலாம். வாங்கி. பட் வந்து அங்க அவேர்னஸ் இல்ல. இது வந்து அங்க உள்ள அரசுகளும் வந்து நம்ம இங்க வந்து நம்ம கல்வியில முன்னேற்றம் இதெல்லாம் பார்த்துட்டோம். பட் அங்க உள்ள வட மாநிலத்துல ஆண்ட ஆட்சியாளர்கள் காங்கிரஸே எடுத்துக்கிட்டோம்னா கூட என்ன பண்ணியிருக்காங்க? அங்க யூபி, பீகார்லலாம் காங்கிரஸ் பல காலம் ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அங்க ஒரு வளர்ச்சிய கொண்டு வரலங்கிறது நம்ம எப்பயுமே தெரிஞ்சுக்குது. அத கம்பேர் பண்ணும்போது தென் மாநிலங்கள் வந்து நல்ல முன்னேற்றங்க வந்து நம்ம காட்டியிருக்கோம். இது தாண்டி வந்து அசைலம் வேணும். எங்களுக்கு வந்து அடைக்கலம் வேணும். இங்க வந்து இந்தியால வந்து கேஸ்ட் ரீதியா, அதே மாதிரி ரிலீஜியன் ரீதியா நெறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அடக்குமுறை இருக்கு. எங்களுக்கு இங்க வாழ முடியல. எங்கள அங்க வந்து அடைக்கலம் குடுங்கன்னு சொல்லி நெறைய பேர் அப்ளை பண்ணி, அது வழியாவும் போயிருக்காங்க. இப்ப அதையுமே ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து அடிவரையும் அலசி ஆராய்ஞ்சு தான் அந்த அசைலம்லாம் குடுக்குறாங்களாம். ஸோ எல்லாமே வந்து தடைபட்டிருக்கு. இந்த மாதிரி போனவங்களையும் சட்டவிரோதமா குடியேறி இருக்காங்கன்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி திரும்பி அனுப்புற வேலையும் அமெரிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் வந்தோடனே இது வேகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே. ஆனா என்னன்னா, இந்த மாதிரி போர்கள் நடக்கிற நாட்டுல தான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் குடும்பம் உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷனா நாடுகளுக்கு அகதிகளா போறத நம்ம பார்த்துருவோம். பட் மோடியோட ஆட்சியில இந்தியால எல்லாம் சிறப்பா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஏன் வந்து இந்த யூபி, மாதிரி போறாங்க அப்படின்னு யூபி, தெரியல. குஜராத் குஜராத்லலாம் 15 வருஷம் மோடியே 10 வருஷத்துக்கு மேல ஆட்சியில அங்க இருந்தாரு. 10 வருஷம் இருந்திருக்காரு. மத்தியில ஒரு கிட்டத்தட்ட வந்துருச்சு. 12 வருஷம் வந்துட்டாரு. அப்புறம் என்னன்னு தெரியல அங்க இருக்க மக்களுக்கு. அதுவும் வட இந்தியால பாஜக, காங்கிரஸ் இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா ஏற்பாடு கட்டமைப்புலாம், கல்வி கட்டமைப்பு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா மோடி கவர்மெண்ட் கெட்ட பேர் வரும்னு இப்படிலாம் சொல்லுவாங்களோ? இருக்கலாம். வாக்குமூலம் கொடுக்குறவங்க எல்லாம் இருக்கலாம். யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஆனா ஆயிரக்கணக்குல அங்க இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ வந்து இந்த நாட்டுல இன்னும் சொல்ல போனோம்னா, நீங்க சொன்னீங்க போர் இருக்க நாட்டுல இந்த மாதிரி அகதிகளா பக்கத்து நாட்டுக்கு தப்பிச்சு போகணும்னு நினைப்பாங்க. போர் நடக்கிற நாட்டுக்கே இங்க இருந்து வேலைக்கு போற அவலம்லாம் நம்ம பார்த்தோம். இஸ்ரேல்ல போர் நடக்கிற பகுதிகளில் கூட எங்களுக்கு இங்க வந்து வேலை வாய்ப்பு இல்ல, ஏற்படுத்தி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அங்க போனாங்க. அதுவும் உயிரை பணையம் வச்சு போன ஒரு வேலையா தான் நம்ம பார்த்தோம். அதுவும் யூபியில இருந்து தான் நிறைய போனாங்க. ஆனா யூபி தான் டெவலப்டு ஸ்டேட்ஸ்னு பாஜகக்காரங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் எல்லாமே முரணா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ரஷ்யா கூட போயிருக்காங்களே, நிறைய பேர் இறந்து வேற போயிட்டாங்க. அந்த பாடியோட கொண்டு வர முடியல இது வரைக்கும். வசந்த்ங்கிற நேயர் டீலிமிட்டேஷனை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்கிறத வந்து கேட்டிருக்காரு. நம்ம தொடர்ந்து ஷோல பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். டீட்டெயிலா வந்து பாத்திரலாம். தென் மாநிலங்கள் நம்ம தலைக்கு மேல தொங்குற கத்தியா இந்த டீலிமிட்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு வந்து கொடுத்திருக்காரு. இது ஒரு சூழ்ச்சிகரமான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தென் மாநிலங்களை சேர்ந்த பல கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. பாஜகவை எதிர்க்கின்ற கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கிற தொகுதிகளை மறுவரையறை செய்யறதுக்கான அந்த ஆண்டுங்கிறது 25 ஆண்டுகள் தள்ளி வச்சாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அப்ப இந்திரா காந்தி கவர்மெண்ட் இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, மாநிலங்கள் உங்களுடைய மக்கள் தொகை குறைக்கிறதுல கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்துற மாநிலங்கள் தண்டிக்கப்படாது. 25 வருஷம் கழிச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒத்தி வச்சுட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க. இது 1971லயும் வந்து தள்ளி வைக்கப்பட்டது. அதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 71 வந்து குறிப்பிட்டு அதே நடைமுறையை இப்பயும் வந்து படுத்தணுங்கிறதான் அந்த கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு. 25 ஆண்டு வரப்ப வாஜ்பாய் கவர்மெண்டா இருந்தாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் தள்ளி வச்சுட்டாங்க. தொகுதி மறுவரை இப்ப செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மோடி கவர்மெண்ட்ல வந்து நிக்குது 2026. அவங்க சொன்ன ஆண்டு 2026 வருது. இப்போ அவங்க தள்ளி வைக்க போறாங்களா இல்ல மறுவரை செய்ய போறாங்களா அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப கிட்டத்தட்ட நமக்கு என்ன தள்ளி வைக்க போறாங்களா மறுவரை செய்ய போறாங்களா, மறுவரை தான் செய்ய போறாங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. அது காரணம் என்னன்னா, சில ஆண்டுகள் நடந்த அரசியல் நிகழ்வுகளை நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். என்னன்னா 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அப்ப நடத்தல. கொரோனா காலகட்டம்னு வந்து சொன்னாங்க.
சரி, கொரோனா முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்ப பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கணும், இந்த பட்ஜெட்ல அறிவிக்கல. அதான் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. இவங்க வந்து ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துனாங்கன்னா கொரோனால எவ்வளவு பேர் இறந்தாங்கிறது நிறைய டேட்டாக்கள் வெளியே வந்துடும். அப்படி நிறைய டேட்டாக்கள் வெளியே வந்துச்சுன்னா பாஜக ஆட்சிக்கே அது பெரிய ஒரு ஒரு பேக் ஃபேரா மாறிடும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. அதனாலதான் அவங்க நடத்த மாட்டேங்கிறாங்கன்னே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப அதை நடத்தினா மட்டும்தான் இப்ப என்ன புள்ளிவிவரங்கள் அடிப்படையில இவங்க செய்ய போறாங்கிறது நடத்தவே இல்லை. வேற ஒரு புள்ளிவிவரங்களை வச்சு இந்த டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, பழைய நாடாளுமன்றத்துல இருந்து புதிய நாடாளுமன்றம் வராங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு பெரிய கமிட்டி அமைச்சு, இந்தியாவில உச்சபட்ச தலைவர்னா ராம்நாத் குடியரசுத் தலைவர் தான். அதுல இருந்து ஒருத்தரையே போய் நீங்க வந்து அறிக்கை தயாரிங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை தயாரிச்சு அது கொடுத்துருக்காரு. அது முன்னாள் ஆயிட்டார்ல. பழைய நாடாளுமன்றம் to புதிய நாடாளுமன்றம், ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் தேர்தல் ஆணையர் நியமனத்திலையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலயும் சட்டத்திருத்தங்கள் கொண்டு வராங்க. அதுல பிரதமர் மோடி இருப்பாரு, அவரால் நியமிக்கப்படுற கேபினட் அமைச்சர் இருப்பாரு, அதுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு, மாத்துறாங்க. ஜனநாயக முறைப்படி அது. இப்ப மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவும் புதிய நாடாளுமன்றத்துல முதல்ல தாக்கல் பண்றாங்க. அதுலயும் இருக்கு என்னன்னா, தொகுதி மறுவரையா சேர்த்துக்கிறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா தொகுதி மறுவரை செஞ்சிருக்கணும். ஓ, அதுலயும் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. இதுல 10 வருஷம் கழிச்சு ஆகும்னு சொன்னாங்களோ. அதான் 10 வருஷம். இப்ப இது இவ்வளவு விஷயம் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நம்ம பாக்குறப்ப என்ன தெரியுதுன்னா, தெளிவா இவங்க மறுவரையறை செய்ய போறாங்க, டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்கன்னா தெளிவா வந்து தெரியுது. ஆமா, அது நாடாளுமன்றத்திலயும் சீட்டு நிறைய வேற போட்டு வச்சிருக்காங்க, அதிகப்படுத்த போறாங்க எம்பிக்கள்ங்கிறது ஒரு இதுவும் இருக்கு. ஆமா, இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அமித்ஷா வந்தாரு, அமித்ஷா சொல்றப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாங்க வந்து இந்த மறுவரை செய்ய மாட்டோம், விகிதாச்சார அடிப்படையில நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விகிதாச்சாரம் என்ன, எதை வச்சு பண்ண போறாங்கன்னா ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதான் ஆராசாதுல ஒரு பெரிய தெளிவின்மையே இருக்கு. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்து தொகுதியை வச்சு விகிதாசாரம்னு சொல்றாங்களா இல்ல மக்கள் தொகையை வச்சு விகிதாசாரம்னு சொல்றாங்களா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது அவங்க தான் தெளிவுபடுத்தணும். ஆனா இப்போதைக்கு 2 மெத்தட் இருக்கு. 2 மெத்தட் வந்து பாத்திரலாம். மக்கள் தொகையை வச்சு இப்ப பிரிச்சாங்க, தொகுதி மறுவரை வந்து செஞ்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 8 தொகுதிகள் குறையும், கேரளால 8 தொகுதிகள் குறையும், ஆந்திரா தெலுங்கானா சேர்த்து 8 குறையும், கேரளால 2 குறையும். ஆக மொத்தம் தென் மாநிலங்கள்ல மட்டும் 26 தொகுதிகள் காலியாகும். இதே அப்படியே வட மாநிலங்கள் எடுத்துக்கலாம். இதே மக்கள் தொகை அடிப்படையா வச்சு வட மாநிலங்கள்ல சேர்க்கறாங்க அப்படின்னா ஊபியில, பீகார்ல, ராஜஸ்தான்ல தலா 27 தொகுதிகள் அதிகமாகும். நான் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லல. ஊபியில மட்டும் 27 அதிகமாகும், பீகார்ல மட்டும் 27 அதிகமாகும், ராஜஸ்தான்ல 27 அதிகமாகும். இது வந்து மேக்மில்லன் கணக்கீடு முறைப்படி இதை வந்து சொல்றாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம்ல அந்த இதுபடி. இது வந்து இப்ப இதுல யூனியன் பிரதேசத்துல ஒண்ணு கூட ஆட் ஆகாது, வடகிழக்கு மாநிலம் ஒண்ணு கூட ஆட் ஆகாது, அங்க அப்படியேதான் வந்து இருக்குங்கிறது ஒண்ணு. இப்ப புரியுது. ராஜஸ்தான் புரியுது. இப்ப அடுத்து என்னன்னா, தொகுதியை வந்து அதிகப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப சொல்லியிருக்காரு அமித்ஷா, தொகுதியை நான் 40 தொகுதியை குறைக்க மாட்டாங்க, உங்களுக்கு அதிகம் தாங்க படுத்தும் அது மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழ்நாட்டு எவ்வளவு அதிகமாகணும், 9 அதிகமாகும். இப்ப வந்து 39 இருக்கா, இப்போ 9 அதிகமாச்சுன்னா பாண்டிச்சேரி சேர்த்து 39 + 9னா 48, பாண்டிச்சேரி தான் 49 வந்து வரும் உங்களுக்கு. அப்படி தென் மாநிலங்கள் முழுக்க ஆட் பண்றப்ப எவ்வளவு வரும் அப்படின்னா 164 வருது. 130 இருக்குது, 164 ஆகுது. ஆமா, 164 ஆகுது. இதுவே ஊபியில மட்டும் எவ்வளவு தெரியுமா அதிகமாகுது, 143 அதிகமாகுது. இப்ப தென் மாநிலங்கள்ல 80ல இருந்து 143 வருது. அதுவே கிட்டத்தட்ட 63 வந்துருச்சா. இப்ப இவங்க சேர்த்தா கூட 164 தான் வருது. ஆனா அங்க ஒரு மாநிலத்திலேயே 141 வந்துச்சுன்னா அப்ப என்னங்கிறது தெளிவா புரியாது. அதான் சொல்றாங்க, நமக்கு ஆட் பண்ணா கூட அவங்களுக்கு இன்னும் கூடுதலா அதிகமாக்குறாங்க, அது அநீதி தானேன்னு தான் சொல்றாங்க இங்க இருக்கிறவங்க. அது இப்படிதான் வந்து இங்க போய்கிட்டு இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதிகாரம் வந்து குறைக்கப்படும், நம்மளுடைய குரலும் அவங்க வந்து எடுபடாம போயிடும் அப்படிதான் வந்து குறிப்பிடுறாங்க. இதனால எந்த மாநிலங்களுக்கு ரொம்ப சாதகமா முடியும் அப்படின்னா, குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் பிரதிநிதித்துவம் அதிகமாகிறதுனால அங்க இருக்கவங்க அதிகமா பேச முடியும், அங்க இருக்கவங்க அதிகமா திட்டங்கள் வந்து ஒதுக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கேட்கறதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமா, இதுல உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் அதிகாரமும் அங்கதான் வந்து குவிக்கப்படும். மக்கள் அதிகமா இருக்க இடத்துல, மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்க இடத்துல அதிக பிரதிநிதித்துவம் வேணும் தானேன்னு ஒரு கேள்விய முன்வைக்கலாம். ஆனா வந்து 1976ல சொன்னது என்ன, மக்கள் தொகையை குறைங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டு இங்க குறைச்சதுனாலதான் இந்த அளவுக்கு வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கு தென் மாநிலங்கள்.
பட் வட மாநிலங்கள் அதை குறைக்கவும் இல்லை, அதுல இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க அவங்க. அப்படிங்கும்போது இது நியாயமா இருக்காதுங்கிறது தான். ஆராசா தான் குறிப்பிடுறாரு. அன்னைக்கு பிரஸ் மீட் இருந்து கொடுத்தப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க மத்திய அரசு சொன்னாங்க அதை கேட்டோம். அதுக்கான தண்டனையா எங்களுக்கு நீங்க குறைக்கிறது இல்ல கூட்டினாலுமே அதுவுமே அநீதி தானே, எங்களோட அவங்கள நிறைய கூட்டுறீங்கல்ல. அதை இப்ப எங்களுடைய குரல், எங்களுடைய அதிகாரம் எல்லாமே எங்களுக்கு நீங்க வந்து முடக்குறீங்களே, இதனால பன்முக தன்மையை பாதிக்கும்னு தான் வந்து குறிப்பிடுறாங்க. இதுல என்னன்னா, கூட்டாட்சி தத்துவத்தை எதிர்க்க முடியல, முக்கியமா அதிகார பரவலை தடுக்க முடியல. அதுக்கு என்ன பண்றதுன்னா இதுலயே கை வைக்கலாம்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்குதுன்னு சொல்லிட்டு சிபிஎம்ல இருந்து சொல்றாங்க. ஓகே, அதான் அவங்க வந்து ஒரு தேர்தல் கணக்க பிளானா வச்சு டீலிமிட்டேஷன் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இது இப்பதான் அவங்க பண்றாங்களான்னா, ஜம்மு காஷ்மீர்ல டீலிமிட்டேஷன் பண்ணாங்க, ஆனா அதுக்கான தேவையே அங்க இல்லை அப்படின்னு அங்க உள்ள எல்லா கட்சிகளுமே சொன்னாங்க. ஆனா பிஜேபி இல்லை, நாங்க பண்ணணும், தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி அது பண்ணாதான் சரியா இருக்கும்னு பிரதமர் மோடி வந்து அங்க போய் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தாரு. பார்த்தம்போது அவங்க அதான் சொன்னாங்க, டீலிமிட்டேஷன் அவசியம் இல்லை, பழைய தொகுதிகளே வச்சு பண்ணலான்னு. இல்லைன்னு பண்ணாங்க. இப்போ வந்து காஷ்மீர்ல டீலிமிட்டேஷன் பண்ணதுனாலதான் ஜம்முல அவங்களுக்கு பெரிய சீட்ஸ் கிடைக்கலனாலும் காஷ்மீர் பகுதியில் நிறைய சீட்ஸ், அவங்க 25க்கும் அதிகமான எம்எல்ஏ சீட்ஸை அவங்க ஜெயிக்க முடிஞ்சது பிஜேபி. அப்படிங்கிறது காரணமே டீலிமிட்டேஷன் தானே அங்க உள்ள அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு சாதகமா டீலிமிட்டேஷன் பண்ணி நமக்கு வந்து எண்ணிக்கையை கூட்டணும், எம்பிக்கள் எண்ணிக்கையை கூட்டணும்னு நினைக்குதா பிஜேபிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வி. இது ஒரு பெரிய ஆபத்தாகவும் முடியும் தென் மாநிலங்களுக்கு. பிஜேபி இன்னொரு ரூட் எடுக்கிறாங்கன்னா சட்டத்தின் மூலமா வர்றது. இப்ப என்னன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தாரு, தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது இல்லை, தலைமை தேர்தல் ஆணையம் நியமிக்கிறது இல்லை, சட்டத்தை மாத்திட்டாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, சட்டத்தின் பூர்வமா தானே நடந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்ப மகளிருக்கான இடஒதுக்கீடு எம்பி தொகுதிகளில் பண்ணணும்னா சட்டத்துல சொல்லியிருக்கோம்ல, டீலிமிட்டேஷன் பண்ணாதான் அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப இதையும் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. ஸோ இது வந்து ஆபத்து தான், இதை யோசிக்க வேண்டியது. இன்னொன்று, எல்லா கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுப்போம்னு தமிழ்நாட்டில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் போகிற வாரத்துல தெரியும். அதுதான் பெரிய டாபிக்கா போக போகுது தமிழ்நாட்டில். எந்தெந்த கட்சி வரப்போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். சில கட்சிகள் வர மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க. கணேஷ் அப்படிங்கிற நேர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, முக்தர் அப்பாஸ் நக்வி, ஷானவாஸ் உசைன் இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தாங்களே, அவங்க அதுக்கப்புறம் ஏன் மினிஸ்டர் ஆக்கப்படல அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இதுல வந்து ஷானவாஸ் உசைன் அவர் வந்து வாஜ்பாய் ஆட்சி காலத்துல மட்டும்தான் மினிஸ்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து மோடி ஆட்சி காலத்துல அவருக்கு வந்து மத்திய அமைச்சரவையில இடம் கொடுக்கப்படலை தான். இவர் வந்து 1999 2001 அதுவரை மத்திய இணையமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் மத்திய அமைச்சராகவே அவருக்கு வந்து பதவி கொடுத்திருந்தாரு வாஜ்பாய். டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்ட்ரி, அதே மாதிரி ஏவியேஷன் மினிஸ்ட்ரிலாம் 2004 வரையும் வாஜ்பாய் ஆட்சி காலம் முடிகிற வரையும் இருந்திருக்காரு. இவர் வந்து பீகாரை சேர்ந்தவர். பீகார்ல 2001 இருந்து 2004 வரையும் அந்த எம்எல்சி பதவியெல்லாம் அங்க இருக்கிறதுனால அவர் எம்எல்சியா வந்து பதவி கொடுத்திருந்தாங்க. அங்க இருந்தார் மேலவையில, சட்டமன்றத்துல மேலவை, அதுதான் எம்எல்சி. அங்க வந்து அவருக்கு வந்து நியமிக்கப்பட்டிருந்தாரு எம்எல்சியா. அங்க வந்து மினிஸ்ட்ரியுமே கொடுத்திருந்தாங்க. 2021 இருந்து 22 வரையும் ஒரு 1.25 வருஷம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா வந்து நிதிஷ்குமார் மினிஸ்ட்ரி கேபினெட்ல வந்து அவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நிதிஷ்குமார் வந்து கூட்டணிலாம் மாறி அது இது குழப்படி பண்ணப்போ இவருக்கு பதவி இல்லாம போயிடுச்சு. ஒரு 1.25 வருஷம் மட்டும் பீகார்ல மாநில அமைச்சரா இருந்தாரு. இன்னமும் பாஜகல பயணிக்கிறாரு, பட் ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷம் வரையும் எம்எல்சியா இருந்தாரே தவிர அதுக்கப்புறம் அவரோட மூவ்மெண்ட் பெருசா அங்க இல்லை பிஜேபியில, பீகார் பிஜேபியில இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப தேர்தல் வரப்போது, அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது பதவி கொடுக்குறாங்களா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொருத்தர் வந்து குறிப்பிட்டிருந்தார்ல, அவர் வந்து முக்தர் அப்பாஸ் நக்வி. அவர் வந்து வாஜ்பாய் ஆட்சி காலத்துல மட்டும் இல்லாம மோடி மினிஸ்ட்ரியிலையுமே மினிஸ்டரா வந்து இருந்திருக்காரு. வாஜ்பாய் ஆட்சி காலத்துல மத்திய இணையமைச்சரா 1998 அந்த டைம்ல வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில மத்திய அமைச்சரா வந்து இருந்தாரு முக்தர் அப்பாஸ் நக்வி. அதுக்கப்புறம் வந்து 2016 இருந்து 22 வரையும் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இவர் தான் வந்து மினிஸ்டரா இருந்தாரு, கேபினெட் மினிஸ்டராகவே இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து இவர் மத்திய இணையமைச்சராகவும் 2014 இருந்தே மோடி கேபினெட்ல இருந்துட்டு தான் இருந்தாரு. ஸோ இவருக்கு வந்து 2022 அப்புறம் எந்த பதவியுமே கொடுக்கப்படலை. இன்னும் சொல்ல போனோம்னா இவங்க 2 பேரும் இஸ்லாமியர்கள், பாஜகல பயணிச்சிருக்காங்க. முக்தர் அப்பாஸ் நக்வி வந்து சில காங்கிரஸ் வந்து வேணும்னே வந்து அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க மாதிரி பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸையும் ப்ரொஜெக்ட் பண்ணி அங்கே யாருமே போகக்கூடாதபடி பண்ணாங்க. ஆனால் எனக்கு பாருங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து நியாயமாக நடக்குது எல்லாம் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. பட் 2022 அதுக்கப்புறமே நம்ம பார்த்தோம்னா இன்னும் இந்த 18வது மக்களவையில் வந்து ஜெயிச்சு வந்த எம்பிக்களோட எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டோம்னா 4.4% பேர் தான் இஸ்லாமியர்கள். மொத்தமாக 24 இஸ்லாமிய எம்பிக்கள் தான் இருக்காங்க.
அதுல 21 பேர் வந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க, 9 பேர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவங்க. இந்த 4.4ங்கிறது ஒரு டிராஸ்டிக்கா கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிறுபான்மையினருக்கான இடமே கொடுக்கறது இல்ல, எல்லா கட்சிகள் மேலேயுமே இந்த குற்றச்சாட்டு இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. பாஜகல டோட்டலா ஒரு எம்பி கூட இஸ்லாமியர் இல்லை அப்படிங்கிற நிலை தான் இப்போ இருக்கு. இன்னைய தேதிக்கு வந்து யாருமே அங்க இஸ்லாமியர்கள் இல்லை. ஆனா வந்து பாஜகல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இஸ்லாமியர்கள் வந்து 18% பேர் 20% பேர் வரையும் இருக்காங்க. நாங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற சிறுபான்மையினத்துல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது யாரு? புத்த மதத்தை சேர்ந்தவங்க. அதுல கிரண் ரிஜிஜுவுக்கு நாங்க வந்து இடம் கொடுத்துருக்கோம். சிறுபான்மையினர் தானே அவரும் அப்படிங்கிற ஒரு வாதத்தோட வராங்க. அதை தாண்டி ஹர்தீப் சிங் பூரி அவரும் வந்து மத்திய அமைச்சரா இருக்காரு. அவரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பட் இஸ்லாமியர்கள் ஓரங்கட்டப்படுறாங்க மக்களவையில இருந்து அப்படிங்கிற ஒரு இதுவுமே தரவுமே வெளியாயிருக்கு. ஸோ இதுதான் நிலைமை, அவங்க 2 பேரோட நிலைமை. வரும் நீங்க சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னீங்கல்ல, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இந்தியால 28 ஸ்டேட் இருக்கு, அதுல 15 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி தான். அதுல இப்போ ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும்தான் பெண் சிஎம் ரேகா குப்தா டெல்லிக்கு போட்டிருக்காங்க. அதுவும் அது ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரி, பல அதிகாரங்கள் அங்க மத்திய அரசு கையில தான் இருக்கு. அதே மாதிரி அமைச்சரவையிலையும் பெண்களுக்கான இடம் கம்மியா தான் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. எம்எல்ஏக்கள் எடுத்து பார்த்தாலும் பெண்களுக்கான இது கம்மியா தான் இருக்குங்கிறாங்க. ஆனா அவங்க தான் வந்து மகளிருக்கான மசோதா நிறைவேற்றிருக்காங்க. ஆமா, இந்த இதுதானே சொல்றீங்க, இடஒதுக்கீடு, மகளிருக்கான இடஒதுக்கீடு. ஆனா அது பாஜகல அந்த மாதிரி தான் இருக்கு. மற்ற கட்சிகளையும் நம்ம பார்த்தா அந்த நிலைமையில தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா பட் அதிகமா இவங்க தானே ஆட்சியில இருக்காங்க. இப்பனா வந்து இவங்க ஒரு 5, 6 அப்படின்னு இருந்தா ஓகேப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. இருக்கிறவங்களாதான் குற்றம் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு கன்ஃபியூஸா இருக்கு. நம்ம ஏன் பிஜேபி தொடர்ந்து விமர்சனம் பண்றோம், ஏன் டிஎம்கே தொடர்ந்து விமர்சனம் பண்றோம் அப்படின்ட்டு. ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்கள விமர்சனம் பண்ண முடியும். பத்திரிகைங்கிறது எதிர்கட்சியா இருந்து செயல்படணும்னு சொல்லுவாங்க. ஸோ மத்தியில ஆட்சியில இருக்கிறது பாஜக, அவங்க கொண்டு வர திட்டங்களை நம்ம விமர்சிச்சு பேசுறோம். இங்க மாநிலத்துல திமுக பண்ற தவறுகளையும் நம்ம வந்து சுட்டிக்காட்டி பேசுறோம். அதாண்டி புதிய புதிய கட்சிகள் இருந்தாலும் அவங்க தவறு பண்ணாலும் விமர்சிச்சுதான் பேசுறோம். நமக்கு என்னன்னா, மக்களின் சார்பாக இருந்து மக்களின் குரலாக நானும் நீயும் பேசுறோம், அவ்வளவுதான். வழிநடத்திட்டு போறது நம்ம நண்பர்கள், நம்ம நேயர்கள் தான். கருத்துரை பகுதி சொல்லுங்க. இல்ல தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். பேசுவோம். அடுத்த வாரம் கருத்துரை பகுதியில நம்ம வந்து பேசுவோம். நன்றி. மார்ச் 1ஆம் தேதி பிறந்தநாள் காணும் தமிழகத்தின் எளிய மக்களின் பாதுகாவலர், தன்னிகரில்லா முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு.